Hi friends, this is from Balamithri NPC Academy. So 6th ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இயல் 3 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 இயல் வந்து முடிச்சிட்டோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4வது இயலும் 5வது இயலும் வந்துடும் தொடர்ந்து. ஸோ இங்கே பாருங்கள் 3வது இயல் பாருங்கள். இப்போ 2வது இயலில் வந்து திருக்குறள் இருந்திருக்கு, நம்ம வந்து அதை பார்க்கல சரிங்களா. ஸோ அந்த திருக்குறளை இதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ திருக்குறள்லேருந்து பார்க்கலாமா. ஸோ குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும்னா டெலிகிராம் சேனல் இருக்குது, லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டெலிகிராம் சேனல் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே தொடர்ந்து வீடியோஸ் போகும். ஸோ அதிலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ தொடர்ந்து படிங்க. ஸ்கெடியூல் கொஞ்சம் அதிகம்தான், என்னாலேயே வந்து அப்பைக்கு வீடியோஸ் கொடுக்க முடியலை. ஸோ கொடுக்குற வரைக்கும் ஓரளவுக்கு முடிச்சிருங்க சரிங்களா. ஸோ பதறாமல் முடித்தாலும் நல்லா தெளிவாக எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி முடிக்கணும் சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட்டுக்கு வந்து சீக்கிரம் படித்து முடிச்சிருங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு படித்து முடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கும் போது கொஞ்சம் வந்து சிலபஸை வந்து கம்மி பண்ணி தரேன் சரிங்களா. ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கும் போது எப்படி போடலாம், எப்படி ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நான் வந்து அப்போ வந்து ஈஸியாக சொல்லித்தரேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து புக்கில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள். ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் தான் சரிங்களா. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கொடுக்குறனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஒரு தடவை காதில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆயிடும் சரிங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள் கடவுள் வாழ்த்து. பாருங்கள் கடவுள் வாழ்த்துலேருந்து ஒரு பாடல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது ஆன்ற எழுத்து தான் வந்து எழுத்துக்களுக்கே தொடக்கம். அதுபோல் இந்த உலகத்துக்கு பார்த்திங்கன்னா கடவுள் தான் தொடக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ வந்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீர் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் அதோட மீனிங் கேட்பாங்க சரிங்களா. ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் வான் சிறப்புன்ற அதிகாரத்துலேருந்து 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஸோ என்னது, மழை காலத்தில் வந்து மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாது போனால் என்னது உலக உயிர்கள் எல்லாமே பசி துன்புறுத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழை பெஞ்சாதான் பயிர்கள் மரங்கள் எல்லாமே செழிப்பாக வளரும். ஸோ மழை பெய்யலைன்னா உலக உயிர்கள்லாம் எப்படி பசியில் வந்து வாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதான் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அடுத்து பாருங்கள் கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது உரிய காலத்தில் வந்து பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் சொல்லி சொல்கிறாங்க. என்னது, உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் இந்த மழை தான் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சென்னை சரிங்களா. அடுத்து பாருங்கள் நீத்தார் பெருமை. ஸோ செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். என்னது, நீத்தார் பெருமையிலேருந்து அந்த அதிகாரத்திலேருந்து ஒரே ஒரு திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. என்ன திருக்குறள்னு பாருங்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். அதாவது முடியாத செயலையும் முடிச்சு காட்டுபவர் தான் பெரியோர். முடியாதுன்னு சொல்கிறவங்க யார், சிறியோர். ஸோ பெரியவங்க பார்த்திங்கன்னா எந்த செயலையுமே எடுத்த செயலை வந்து முடிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ நீங்களும் இந்த குரூப் 4 டெஸ்ட்டை கையில் எடுத்துட்டிங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டெல்லாம் முடிச்சிருங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் மக்கட்பேறுன்ற அதிகாரத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் வந்து அறிவுடையோர்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுதான் அந்த மக்களுக்கு வந்து மகிழ்ச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் வந்து பார்த்திங்கன்னா பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைவாள்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கே புரியும், தமிழ் வந்து ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. அடுத்து பாருங்கள் அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அதாவது அன்பு இல்லாதவர் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே தமக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவங்க பார்த்திங்கன்னா தம் உடம்பு கூட பிறருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் பொறுத்த உடம்பு. அதாவது அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது பார்த்திங்கன்னா வெறும் எலும்பு தோலும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து இனியவை கூறல். பணிவுடையான் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற.
பணிவும் இன்சொல்லும் இருந்தாலே ஒருவருக்கு வந்து மிகச்சிறந்த அணிகலன் வந்து பணிவும் இன்சொல்லும் தான் சொல்கிறாங்க. என்னது, மற்றவையெல்லாம் வெறும் அணிகலன் மட்டும்தான். ஒருத்தருக்கு அணிகலன்கள் எது, பணிவும் இன்சொல்லும் மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து அணிகலன்கள். சரிங்களா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இனிய சொல் பேசும்போது எப்படின்னா, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுறது வந்து கனி இருக்க காயை சாப்பிட்ற மாதிரி. சரிங்களா. இதுக்கு இதான் அர்த்தம். அதாவது என்னது, இனிய சொல்லலாம் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது என்னது, கனியை வச்சுக்கிட்டே காய் சாப்பிட்றதுக்கு அர்த்தன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கே முற்பட்டவர். ஸோ எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். சரிங்களா. இந்த காலத்துக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு வாழ்க்கை நெறிகளை வகுத்து தான் இரண்டு அடியில் வந்து அவர் வந்து திருக்குறளாக வந்து வச்சுருக்கார். ஸோ திருக்குறளில் இல்லாத செய்தியே கிடையாது. சரிங்களா. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. சரிங்களா. இன்னும் நிறைய பேர் இருக்குது. அதை நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும் போது பார்க்கலாம். சரிங்களா. ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. எத்தனை பிரிவுகளை கொண்டது, 3 பிரிவுகளை கொண்டது. ஸோ என்னது, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 கீழ்கடக்கும் நூல்களில் ஒன்று. அடுத்து பாருங்கள், திருக்குறள் பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்களில் 1330 குறள் பாக்களை கொண்டுள்ளது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் இருந்தே படிச்சுட்டு தான் வருவோம், அதனால் ஞாபகம் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், திருக்குறளில் வந்து இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. சரிங்களா. என்னும் வகையில் வந்து சிறந்து விளங்குகிறது. அப்படியே கொடுத்து கேட்கலாம், எந்த நூலில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லைன்னு சொல்லி. சரிங்களா. திருக்குறளில். ஸோ திருக்குறளுக்கு வந்து உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய சிறப்பு பெயர்கள் வந்து வழங்கப்படுகின்றன. ஸோ நிறைய பேர் இருக்குது. இப்போக்கி இதில் கொடுத்துருக்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வந்து வழங்குகின்றன. சரிங்களா. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சரிங்களா. எத்தனை, 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஸோ அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைய மக்கள். சரிங்களா. ஒருவருக்கு சிறந்த அணின்றது என்னது, இன்சொல் பேசுகிறது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், இது வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கொடுத்து கேட்கலாம். என்ன வரும், இனிய உளவாக வருமா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சரிங்களா. காய் கவர்ந்தற்று. அடுத்த குறள் பாருங்கள், அன்பிலார் எல்லாம் வரும். சரிங்களா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அடுத்து பாருங்கள், உயிருள்ள உடல் எது. ஸோ உயிருள்ள உடல் எது பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளுக்குமே தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம்முடமும் பிறருக்கு. இங்கே பாருங்கள், அடுத்த குறளில் பாருங்கள், உயிர் உள்ளது எது. அதாவது அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். ஸோ அப்போ உயிர் உள்ளது எது, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா, எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது, அகரம். சரிங்களா. என்னது, அகரம். அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை. இங்கே பார்த்தோமா, அன்பிலார் வந்து என்னது, அன்பு உடையவர் வந்து எல்லா பொருளுமே அடுத்தவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அன்பு இல்லாதவங்க என்னது, எல்லா பொருளுமே தமக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுதான் இதுக்கு அர்த்தம். சரிங்களா. அடுத்து பார்க்கலாமா, குருவின வரைக்குமே படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 3 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. அது வந்து இயல் 2க்கான திருக்குறள். சரிங்களா. இது வந்து இயல் 3. ஸோ இயல் 3ல் என்னன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி நம்ம ஆத்திச்சூடி தான் கேள்விப்பட்டிருப்போம். இது என்னது வித்தியாசமாக இருக்குது, அறிவியல் ஆத்திச்சூடினா. ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலை மென்ஷன் பண்ணி ஒரு ஆத்திச்சூடி வந்து ஏற்றிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து. சரிங்களா. ஸோ ஆத்திச்சூடி என்பது பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எதுன்னு கேட்கலாம், ஆத்திச்சூடி. ஸோ பாரதியார் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருப்பார். என்னென்னா புதிய ஆத்திச்சூடி என்று எழுதியிருப்பார். சரியா. ஸோ ஆத்திச்சூடி எழுதியது ஔவையார், புதிய ஆத்திச்சூடி எழுதியது பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியது யார், நெல்லை சுமுத்து. ஸோ பாட்டு பார்க்கலாமா, அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உலை, ஔடதமாம் அனுபவம். சரிங்களா.
பாட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இதுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சரிங்களா. அது சொல்லும் பொருளும் பார்க்கலாமா. ஸோ பாட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. அந்தளவுக்கு வந்து இந்த பாட்டு வந்து கஷ்டமாக கிடையாது, பார்த்தாலே தெரியும் ஆத்திச்சுடி மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஆத்திச்சுடின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு போட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள். இயன்றவரைனா என்னென்னா முடிந்தவரை, ஒருமித்தனா என்னென்னா ஒன்றுபட்டு, ஔடதம்னா என்னது மருந்து சரிங்களா. ஸோ இதை கூட பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம். அடுத்து பாருங்கள் நூல்வேலி. ஸோ அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று யார், மேதகு அப்துல் கலாம் அவர்களால் வந்து பாராட்டப்பட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை சு.முத்து சரிங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். ஸோ இவரோட பன்முகத்தன்மையின்மை, இவர் அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு, ஸோ இவர் ஒரு கவிஞராகவும் இருந்திருக்கார். இவர் பணியாற்றிய நிறுவனங்கள் பாருங்கள். இவர் பணியாற்றிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் போன்ற நிறுவனங்களில் வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்கார் சரிங்களா. அடுத்து இவர் என்னென்ன படைத்துள்ளாருன்னு பாருங்கள். அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் வந்து பலவற்றை வந்து இவர் வந்து படைத்துள்ளார். ஸோ 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதி வந்து வெளியிட்டிருக்கார் சரியா. கேட்கலாம் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார், 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் சரிங்களா. அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க புக் பேக் பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள் உடல் நோய்க்கு டேஸ் தேவை, என்ன தேவை, ஔடதம் தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து விளையாடு. கண்டெறி எப்படி பிரிக்கலாம், கண்டு கூட்டல் அறின்னு பிரிக்கலாமா. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அறன்னு பிரிக்கலாம் சரிங்களா. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது, ஏன் என்று சரிங்களா. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது, ஔடதமாம் சரிங்களா. ஸோ பொறுத்துக்க பார்க்கலாமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ அணுகுனா என்னதுன்னா விலகு தான் எதிர்ச்சொல் சரிங்களா. ஐயம்னா என்னது, ஐயம்னா என்னது தெளிவு. ஊக்கம்னா என்னது, ஊக்கம்னா என்னது சோர்வு. உண்மைனா என்னது பொய்மை சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பாடல், அடுத்த பாடலை பாருங்கள். அறிவியலால் ஆள்வோம். ஸோ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் குழுவே சேர்ந்து எழுதியிருக்கும் சரிங்களா. இந்த பாட்டில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் 2 லைன் கடைசி 2 லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. பாட்டு ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கே இது வாசித்தாலே புரியும் பாட்டு பார்த்தாலே. ஸோ ஒரு பாட்டு பார்க்கலாமா. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், என்னது கடலில் கூட மூழ்கி ஆய்வுகள் செய்கிறானா. நீலவானின் மேலே பறந்து நிலவில் கூட அவன் வந்து வாழ நினைக்கின்றான், என்னது கடலில் மூழ்கி கூட அவன் ஆய்வு செய்கிறான் என்ன இருக்குதுன்னு. மேலே வானத்தில் போய் நிலவில் கூட வாழ நினைக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறைக்கின்றான், என்னது செயற்கைக்கோள் மூலயமா தான் நமக்கு வந்து செய்தி தொடர்பெல்லாம் வருது. ஸோ என்னது உட்காந்த இடத்துலேருந்தே உலகத்தில் இருக்க எல்லா நியூஸையும் பார்க்குறோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம்ல, அதெல்லாம் என்னது இந்த செயற்கைக்கோள்னால தான் சரிங்களா. இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான், என்னது இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது சரிங்களா. என்னது புயலாலையும் மழையாலையும் சரிங்களா. எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், என்னது எந்திர மனிதனா என்னது ரோபோ சரிங்களா. அதுக்கு எலும்பும் கிடையாது தசையும் கிடையாது, எப்படியெல்லாம் டெவலப் ஆகுதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் மயமாகிக்கிட்டு இருக்குது சரிங்களா. இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், என்னது இன்டர்நெட்டால் உலகம் முழுமே என்னது உள்ளங்கையில் இருக்குது, நம்ம உள்ளங்கையில் உலகமே இருக்குது. உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அதாவது என்னது சர்ஜரி பண்ணி கூட நம்ம மனிதன் வந்து மனிதனை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன மருத்துவத்தில் அட்வான்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாமே கண்டுபிடிச்சி மனித உயிரை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், என்னது அணுவை கூட பிளந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்குறாங்க. நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். என்னது மனிதன் வந்து பார்த்திங்கன்னா கோள்களில் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு உலகத்தை அமைச்சு அங்கேயுமே வாழ ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. வேலை தோறும் பயணம் செய்ய என்னது விண்வெளிக்கு கூட பாதை அமைச்சு பயணம் செய்வான்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சு. இதில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது, பாட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா இந்த லைனை கொடுத்து இது எந்த நூலில் வரும்னு கேட்கலாம், அறிவியலால் ஆள்வோம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமான பாட்டு. என்ன பாட்டுனா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் படைப்போம். ஸோ இது என்னது பாரதியார்
சரித்திரம்னு வரும்னு நினைக்கிறேன். சந்தி தெருப்பெருக்கும் சரித்திரம் கற்போம். சாத்திரம் தான் வரும். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். சரிங்களா? ஸோ என்னது வரும்? பாரதியார். ஸோ இது கரெக்டானு பார்த்து சொல்லுங்கள், சாத்திரமா சரித்திரமானு. சரிங்களா? டைப் பண்ணும்போது மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கலாமா? இந்த பாட்டை கொடுத்து இந்த பாட்டை பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். பாரதியார். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? சரியான விடை பாருங்கள். மனிதன் எப்போதும் உண்மையையே என்ன வரும்? உரைக்கின்றான் வரும். சரிங்களா? ஆழக்கடல், இது எப்படி பிரிக்கலாம்? ஆழம் கூட்டல் கடல்னு பிரிக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் என்ன பிரிக்கலான்றது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. சரிங்களா? விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா விண் கூட்டல் வெளி. அடுத்து பாருங்கள், நீலம் கூட்டல் வான் எப்படி எழுதலாம்? நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். ஸோ அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து பாடம் பார்க்கலாமா? ஸோ என்ன உரைநடைனா கணியனின் நண்பன், அதாவது என்னது? ரோபோ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு உரையாடல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? அதாவது உரையாடல் மாதிரி இல்லை, அந்த ரோபோ வந்து தன்னை பற்றி சொல்லும். நாங்கள் இப்படிலாம் இருக்கோம், இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இவ்வளோலாம் பெருமை கிடச்சிருக்குன்னு அந்த ரோபோ வந்து பேசும். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், காரல் கபக் என்பவர் செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவரால் தான் அந்த ரோபோன்ற வார்த்தையே அறிமுகமாச்சு. சரிங்களா? கொஸ்டின் கேட்கலாம், ரோபோன்ற வார்த்தை யாரால் அறிமுகமாச்சுன்னு. என்னது? காரல் கபக். ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக்கு நாட்டை சேர்ந்தவர். யார்? நாடக ஆசிரியரும் கூட. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1926 வந்து நாடகம் ஒன்றை வந்து எழுதுகிறார். அதில் பார்த்திங்கன்னா ரோபோன்ற சொல்லு தான் முதலாக வந்து இவர் வந்து அந்த நாடகத்தை தான் பயன்படுத்துகிறார். ரோபோக்கு என்ன பெயர்னா அடிமைன்ற பெயர். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஸோ தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோக்கள் வேலை செய்வதாக வந்து அந்த நாடகத்தில் வந்து காட்சிகளை அமைத்திருப்பார். ஸோ இவ்வாறு தான் வந்து என்னதுன்னா ரோபோன்ற சொல் வந்து வழக்கத்திற்கு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தான் என்னதுன்னா தானியங்கி. ஸோ இவை தோற்றத்தில் பார்த்திங்கன்னா மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பார்த்திங்கன்னா மனிதர்கள் போல எல்லா செயல்களையுமே இவை வந்து செய்யுமா. ஸோ என்று யார் சொல்கிறான்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு என்னது விளக்கம் தருகிறது. தானே இயங்கும் எந்திரத்துக்கு பேர் தான் தானியங்கி. சரிங்களா? உலகிலேயே பார்த்திங்கன்னா முதலாக சவுதி அரேபியான்ற ஒரு ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கியுள்ளது. யார்? சவுதி அரேபியா வந்து ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவோட பேர் என்னது? சோஃபியா. சரிங்களா? அது வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்த்திங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வந்து அந்த சோஃபியாவுக்கு வந்து வழங்கியுள்ளது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ சவுதி அரேபியா என்னது? குடியுரிமை, ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. சரிங்களா? மிஷினுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் வந்து வரலாற்றையே முதல் முறை. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 1997 பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து ஒரு சதுரங்க போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கேரி காஸ்பரோவே என்பவர் வந்து அவர் வந்து பெரிய செஸ் பிளேயர். சரிங்களா? அவர் வந்து கலந்து கொண்டார். ஸோ அதுக்கு என்னென்னா ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய அந்த டீப் ப்ளூ உருவாக்கியது யார்? ஐபிஎம் நிறுவனம். ஸோ இந்த டீப் ப்ளூ மீத்திறன் கணினி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடன் போட்டிடுது. கடைசியில் அது என்னது? அதுதான் ஜெயிக்குது. சரிங்களா? ஸோ என்னது? சூப்பர் கம்ப்யூட்டர் டீப் ப்ளூ மீத்திறன் கணினி. சரிங்களா? ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, பேர் ரொம்ப முக்கியம். அதை யார் உருவாக்கினது? ஐபிஎம். ஸோ இங்கே பாருங்கள், எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேறுபாடு என்னது? செயற்கை நுண்ணறிவு தான் அதோட வேறுபாடு. சரியா? எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, செயற்கை நுண்ணறிவு. சரிங்களா? ஸோ அடுத்து புக் பேக் பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு. ஸோ தானே இயங்கும் எந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் உருவம். மருத்துவ ப்ளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை. செயல் கூட்ட இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் என்னன்னா செயல் இலக்க. சொன்னது செயல் இலக்கம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தல். சரிங்களா? எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிது. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை என்னது?
என்ன கண்டுபிடிச்சான்? எந்திரங்கள் கண்டுபிடிச்சானா மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவன் தான் தானியங்கிகள். சரிங்களா? தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னது சொன்னால் கொஷின் கேட்பாங்கன்னு செயற்கை நுண்ணறிவு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவன் தான் என்னது தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்னது? டீப் ப்ளூ. சரிங்களா? அதை யார் உருவாக்கினது? IBM. சரிங்களா? சோஃபியா வந்து ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய சோஃபியான்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. சரியா? ஐநா சபைன்னு போட்டக்கூடாது, சவுதி அரேபியா. ஐநா சபை என்ன பண்ணுச்சு? புதுமைகளின் வெற்றியாளன்ற பட்டம் தான் கொடுத்துச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான பாடம், ஈஸியாக முடிஞ்சு இருக்கிறதுலே தமிழ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஒளி பிறந்தது. ஸோ ஒளி பிறந்ததில் என்னென்னா அப்துல் கலாமை நேர்காணல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா தமிழில் திருக்குறள் வந்து அதாவது அவருக்கு வந்து மிகவும் பிடித்த நூல் எதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்னா தமிழில் எனக்கு திருக்குறள்னால் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் இந்த குறள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன குறள்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். இந்த குறள் வந்து என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படித்த போது தான் எனக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது மூன்றையுமே பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இந்த லிலியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி. ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, விளக்குகள் பல தந்த ஒளி யாருடைய நூலுன்னு சொல்லி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை வந்து அவர் பார்த்துருக்காரு. அதனால என்னென்னா பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் வந்து அவர் வந்து அந்த செயற்கை காலை உருவாக்கியிருக்கார். அதை அவங்க வந்து வெயிட் இல்லாமல் அணிஞ்சிட்டு போகிறத பார்த்து ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைஞ்சிருக்கார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக நீங்கள் வந்து எவற்றை கருதுகிறீர்கள்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க அப்துல் கலாம்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு பாருங்கள், உணவு உற்பத்தி தன்னிறைவு அடைந்துள்ளோம், தகவல் தொழில்நுட்பத்துறையில் வந்து மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம், எவ்வகையான செயற்கைக்கோளை ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது, ஸோ அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதிலும் நம்ம வந்து முன்னிலையில் உள்ளோம், நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன, பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வந்து நாங்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளோம்னு சொல்லி சொல்கிறாரு. 525 எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியுள்ளதுன்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், ஸோ இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்னது எத்தனை கிலோ எடையுள்ளன்னு கேட்பாங்க. 525 எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்திய நிலவுக்கு அனுப்பியுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், உலகின் முதல் விஞ்ஞானியாக நீ யாரை கூறலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னென்னா அறிவியலின் அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். ஸோ அதிலிருந்து தான் அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாமே. ஸோ கேள்வி கேட்கும் திறன் இருந்தால்தான் குழந்தைகளின் கேள்விக்குத்தான் முடிவே இல்லை. ஸோ கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அவ்வளோதான், இது முடிஞ்சு. சும்மா பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், இலக்கணம் பார்க்கலாமா? இலக்கணமும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் வந்து நோட் பண்ணி எழுதி பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து மெமரியில் நிற்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா மொழி முதல் எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மொழி என்பதற்கு என்னென்னா சொல் என்னும் பொருளும் உண்டு. சரிங்களா? சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். என்னது என் சொல்ல முதல்ல வருது என்னென்னு பாருங்கள். உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதலில் வரும். கா, சா, தா, பா, நா, பா, மா. ஸோ இந்த ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். சரிங்களா? இந்த 6 எழுத்துமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கா, ஞா, யா, வா இந்த ஆகிய உயிர்மை எழுத்து பார்த்தீங்கன்னா வரிசைகளில் சில எழுத்து மட்டுமே தான் சொல்லின் முதல்ல வரும். அது என்னென்ன எழுத்துன்னு பாருங்கள். கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கா என்னும் ஓரெழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வரும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கணம். ஸோ இது வந்து இப்போ வந்து தனித்து இயங்காது. ஸோ அங்கனம் இங்கனம் இப்படி தான் இயங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஞா வரிசையில் பார்த்திங்கன்னா எத்தனை எழுத்துன்னு கூட கேட்கலாம். 4 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும். என்னென்ன? ஞா, ஞா, ஞே,
ஞோ இந்த 4 எழுத்து தான் வரும். ஆகிய 4 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா யா வரிசையில் பார்த்தீங்கன்னா எத்தனை 6 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும். என்னென்ன? யா, யா, யு, யூ, யோ, யவ். இந்த 6 எழுத்து தான் சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் வா வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். என்னென்ன எழுத்து? வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ். ஸோ இந்த எழுத்து தான் என்னது? சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. அடுத்து பாருங்கள் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஸோ என்னது? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாமா? மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லின் முதல்ல வராது. சரிங்களா? அடுத்து டா, நா, ரா, லா, ழா, லா, ரா, நா. இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களுமே வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதல்ல வராது. சரிங்களா? ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இந்த கா, ஞா, யா, வா இந்த எழுத்தில், அதாவது மேலே சொல்லியிருந்தோம்ல சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை தவிர மீதி எழுத்துக்கள்லாம் சொல்லின் முதல்ல வராது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பிறமொழி சொற்கள் வேணால் முதல்ல வரும். சரிங்களா? இது வந்து தமிழ் கிடையாது, பிறமொழி சொற்கள். என்னது? டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸு, டென்மார்க். இதெல்லாம் வந்து என்னது? பிறமொழி சொற்கள். சரிங்களா? ஆனால் தமிழில் ஒழிக்கிறாங்க. இதெல்லாம் பிறமொழி சொற்கள். இதெல்லாம் தமிழில் சேராது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை தான் என்னென்னா மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உயிரெழுத்துக்கள் 12மே மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். அது வந்து உயிரெழுத்துக்கள் வந்து வராது. சரிங்களா? மொழி இறுதியில் வராது, மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும். சரிங்களா? அடுத்து மெய்யெழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் தான் மொழியின் இறுதியில் வரும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் உரிஞ்ச், விரிந்த், அவ் மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். சரிங்களா? இதெல்லாம் கணக்கில் வராது. ஸோ என்னது? மெய்யெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரும்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை எழுத்துக்கள்? 11 எழுத்துக்கள். அடுத்து பாருங்கள் சொல்லின் இறுதியில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வருவதில்லை. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அடுத்து பார்க்கலாமா? இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்களுள் கா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. சரிங்களா? சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். அளபடை எழுத்துக்களில் வேணால் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வந்து வரலாம். சரிங்களா? அளபடையில் மட்டும் வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி பிறமொழி சொற்களில் மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் வரலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லின் இடையில் வரும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் வரும். சரிங்களா? எகர வரிசையில் பார்த்தீங்கன்னா கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் இறுதியில் வந்து வராது. அடுத்து இதெல்லாம் என்னதுன்னா இறுதியில் வராத எழுத்துக்கள். சரிங்களா? ஒகர வரிசையில் பார்த்தீங்கன்னா நோ தவிர. நோ ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. நோனா என்னது? துன்பம்னு அர்த்தம். சரிங்களா? நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியில் வந்து வருவதில்லை. சரிங்களா? நோக்கு என்னது? துன்போன்ற பொருள். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில் வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அளபடையில் வந்து நமக்கு கணக்கு கிடையாது. சரிங்களா? அவ்வளோதான், இலக்கணம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் தான் பார்க்க போகிறோம். மொழியை ஆள்வோம். சரிங்களா? என்னது? மொழியை ஆள்வோம். ஸோ இதில் வந்து என்னென்னா சர் சி வி ராமனை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 1921ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்து ஒரு கப்பல் வந்து இங்கிலாந்தை நோக்கி வந்து சென்று கொண்டிருந்தார். அப்போ வந்து அந்த கப்பலில் வந்து ஒரு தமிழர் வந்து பயணம் செய்கிறார். அவர் தான் யாருன்னு பார்த்தா சர் சி வி ராமன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கடல் ஏன் நீல நிறமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு வினா வந்து அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது. ஸோ அதுக்கான கண்டுபிடிப்பை தான் போன உடனே வந்து என்னதுன்னா பாதரச ஆவி விளக்கு, பென்சில், நிறமாலை காட்டி இதோட உதவியோடு அதை வந்து ஆய்வு செய்தார். ஸோ ஆய்வின் முடிவில் பார்த்திங்கன்னா 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் பார்த்திங்கன்னா ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வந்து வெளியிடுறார். ஸோ கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை வந்து பெற்று தந்தது. ஸோ அவர் தமது கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை தான் நம்ம ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள்னு கொண்டாடுறோம். சரிங்களா? ஸோ சர் சி வி ராமன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன். தேசிய அறிவியல் நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன். ஸோ ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் ஏன் நீர நிலமாக காட்சி அளிக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள்
கம்ப்யூட்டருக்கு தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணினி. காலிங் பெல்லை ஸோ காலிங் பெல்லுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு மணி. மிஷினுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இயந்திரம். ரோபோவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கி. சரிங்களா, ரோபோவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்திர மனிதன். அடுத்து பாருங்கள், இடமிருந்து வலம். இது ஒரு கட்டம் கொடுத்து கொஸ்டின் மார்க் கேட்டிருப்பாங்க. அப்துல் கலாமின் சுயசரிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கிகள்னு வரும். சிந்தித்து செயல்படும் தானியங்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? தானியங்கிகள்னு வரும். சரிங்களா. எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு. சிந்தித்து செயல்படும் தானியங்கி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா ஞாபகம் இல்லை. அடுத்து பாருங்கள், எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. சரிங்களா, எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. அடுத்து பாருங்கள், ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் என்னது? இதுவும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன ஆன்சர் வரணும்னா ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படும் தானியங்கி. சரிங்களா, இதுவும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா. சதுரங்க டேஸ் என்ன வரும்? போட்டியில்னு வரும். சரிங்களா. மருந்து என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔடதம். அடுத்து பாருங்கள், ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமை. அகரவரிசையில் அமையும் இலக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி. ஸோ புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் யார்? சோஃபியா. சரிங்களா. இந்தியா செலுத்திய ஏவுகணை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி. இன்னொன்று என்னது? பிருத்வி. சரிங்களா. தானாக செயல்படும் எந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கி. ஸோ அப்துல் கலாம் வகித்த யார்? முன்னாள் குடியரசுத் தலைவர். சரிங்களா. இங்கே பாருங்கள், கலைச்சொல் அறிவும். செயற்கை நுண்ணறிவுனா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட். நுண்ணறிவுனா என்னது? இன்டெலிஜென்ஸ். ஸோ இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான், இயல் 3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல் 4 இயல் 5 வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.